இங்கே இந்த கிராமத்தில் ரவி அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவரை ஊரில் இருக்க எல்லாரும் மதிக்கிறாங்க. கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, இள வீடாக இருந்தாலும் சரி, அவர் சொல்கிறது தான் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட வீட்டில் அவங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு 7 நாள் கழிச்சு காரியம் வைக்கிறாங்க. அப்போ படையல் வச்சுட்டு அவங்க ஊர் வழக்கப்படி எல்லாரும் கதவு சாத்திட்டு வெளியே நிற்கிறாங்க. ஹீரோ அதே வீட்டுக்கு வந்திருந்தா ஒரு பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட நம்பர் எழுதி போட்ட உடனே அந்த பொண்ணு நம்பர் எடுத்து கால் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு இவன் ஃபோனை உள்ளே வச்சுட்டான்னு கதவு போய் திறந்துடுறான். வெளியே வந்தவொடனே அந்த ரவி அண்ணன் எல்லாரும் முன்னாடியும் தலையில் அடிச்சிடுறாரு. இவனுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. அடுத்ததான் ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது. ரவி அண்ணா தான் தலைமை தாங்கி நடத்தி வச்சுட்டு இருக்காரு. ஹீரோவும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கான். எல்லாரும் ஃபுல் சரக்கப்பட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து ரவி அண்ணாவை பற்றி பேசும்போது என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கான். நைட் ரிசப்ஷனில் ரவி அண்ணாக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு போய் பார்த்தா அவங்க ஊரில் இருக்க ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே பாத்ரூமில் எவனோ எட்டி பார்த்துருக்கான்னு சொல்லி, எட்டி பார்த்ததும் சின்ன பொண்ணை கிடையாது, அவங்க வீட்டு அம்மாவை எட்டி பார்த்துருக்கான்னு உடனே இவங்களும் போய் பார்க்குறாங்க. கைரேகை இருந்தால் அவனை நாளைக்கு காலையில் பிடிச்சிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலைல ஹீரோட வீட்டு வாசல் ஒரே கூட்டமாக இருக்குது. ஹீரோக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ரூம்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்காங்க. முந்தின நாள் நைட் என்ன நடந்திருக்கோன்னா, ஹீரோ தான் அந்த பாத்ரூம் எட்டி பார்த்துருப்பான். அது அவன் ஆளு வீடுன்றதுனால நாங்கள் பாட்டி இருந்திருப்பாங்க. இந்த கைரேகையை வச்சு பிடிக்க போகிறாங்கன்னு பயந்து போய் வந்து தண்ணியை வச்சு எல்லாம் போனதுக்கப்புறம் அழிச்சிட்டு இருப்பான். அப்போ ஊராளுங்க 2 பேரும் துரத்திக்கிட்டே வருவாங்க. அப்போ பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சிருவான். ஹீரோக்கு பேய் ஓட்டுறதுக்காக அவங்க ஊர்லேயே ஒரு பூசாரி இருப்பார். அவர் இறந்து போனதுனால அவரோட பையனை கூப்பிட்டு வராங்க. அந்த பையனுக்கும் ஒன்றுமே தெரியல, உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கான். அவனும் ஹீரோட ஃப்ரெண்டு தான். அவன் வேஷம் கட்டிக்கிட்டு ஹீரோட ரூம் கிட்ட போன உடனே ஹீரோ திறந்து பார்த்துட்டு அவன் ஒரு நிமிஷம் சொல்லி கதவு சாத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு நிஜமாவே பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் விளையாட்டுக்கு என் பேர் வந்து சுலோச்சனான்னு சொல்லி விட்டுறான். ஊரில் இருக்க எல்லாரும் அதான் பேயோட பேர் போலன்னு நினச்சிக்கிறாங்க. அன்னைக்கு டேட் ரவி அண்ணா வந்த உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ரவி அண்ணாவும் இவனை கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு, இவனுக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலையில் நான் சாமியார் கூப்பிட்டு வந்து சரி பத்திரன்னு சொல்லி மேலே கை வச்சு தட்டிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் இதான் சாக்குன்னு நினச்சி ஒரு பொம்பளை மேலேயே கை வைக்கிறான்னு சொல்லி அவரோட கண்ணத்திலே பலார்னு அரைஞ்சிடுறான். அடுத்த நாள்லேருந்து எல்லாருமே ரவி அண்ணா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. கல்யாணம் ஆகலன்றதுக்காக பொம்பளை பேய் மேலேயே கை வச்சுட்டாரேன்னு சொல்லி ரவி அண்ணா வந்து ஒரு ஃபேமஸான டிவி சாமியாரை வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. பேய் ஓட்டுற இடத்துக்கு ஹீரோவோட லவ்வர் அவங்க பாட்டியும் வந்தோன்னா மாட்டிக்கு போகிறேன்ட்டு ஹீரோ உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். அந்த சாமியார் சொல்கிறாரு, இந்த பேய் பயந்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் முதல்ல பச்சளை மருந்து கொடுங்க, அப்பயும் ஓடலைனா அதுக்கப்புறம் கல்லை வந்து அவன் முதுகில் கொக்கியால் கட்டி விடுங்க, அப்படியும் முடியலன்னா அவனை தீமிதிக்க விடுங்க, சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. சாமியார் சொன்னது எல்லாத்தையும் ஹீரோக்கு பண்ணிட்டு இவனுக்கு பேய் போயிடுச்சுன்னு சொல்லி அந்த சாமியாருக்கு விழாவே எடுத்துடுறாங்க. ஹீரோ எப்பயும் போல வேலைக்கு போயிருக்கான். அப்போ வந்து இவன் வேணுன்னே அடிச்சு அந்த ரவி அண்ணனை பார்த்த உடனே அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வீட்டு பக்கமாக போகும்போது அந்த மாடு செத்து போயிடுது. ஒரு சின்ன பையன் வைக்கோல கொளுத்திக்கிட்டு இருக்கான். இவன் துரத்தி விடும் போது இவன் பவரில் தான் வைக்கோல் எழுந்திருச்சு, இவனுக்கு இன்னும் பவர் இருக்குது, இன்னும் பேய் போகலன்னு சொல்லி ஊருக்காரங்க மறுபடியும் அந்த சாமியாரை திரும்பி கூப்பிட்டுறாங்க. ஹீரோ எனக்கு பேய் போயிடுச்சுன்னு சொல்லியும் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த சாமியார் காசை பறிக்கணுன்னே, இது வித்தியாசமான பேய், நான் ஓட்டி காட்டுறேன், அந்த சுலோச்சனான்னு பேரில் இருக்கவங்க பக்கத்தூரில் யாரும் செத்து போயிருக்காங்களா ரீசெண்ட் டைமில், அவங்கள போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு ஊருக்காரங்களை அனுப்பிச்சி விட்டு ஹீரோ மூஞ்சிலையும் விபூதி அடிச்சு விட்டுறான். ரவியனும் அவங்க ஊருக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து ஊர்லலாம் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வீட்டில் இந்த மாதிரி சுலோச்சனான்னு இருந்தவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு லேடி மட்டும் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே ரவி என்ன வாய் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாரு. இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ரவி அண்ணா எல்லாரையும் கூப்பிட்டாங்கன்னு திரும்பி வந்துடுறாரு. சாமியாரும் ரவி அண்ணா கிட்ட அந்த லேடி வீட்டிலேருந்து ஏன் திரும்பி வந்துட்டீங்கன்னு கேட்டால், அந்த லேடியை தான் ஃபஸ்ட்டு எனக்கு பொண்ணு பார்த்தாங்க, அந்த டைமில் அந்த பொண்ணு குண்டா இருக்குன்னு எங்கள் வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க, இப்போ பாருங்கள் நான் குண்டாயிட்டேன், அந்த பொண்ணு ஒல்லியாயிடுச்சு, இன்னும் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு உடனே, ஒருவேளை அந்த பேய் வந்தது கூட உங்களை தேடியாக தான் இருக்குமோன்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க மட்டும் போயிட்டு அந்த லேடியை கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவங்களும் ஹீரோவோட காலில் விழுந்து அம்மானு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ கூடவே சித்தப்பா வந்துட்டு, பேயா பூந்தாவே இந்த வீட்டுக்கு ஏன் வந்தேன், எங்கள் வீட்டுக்கு வர வேண்டியதானே, நீ இருக்குமோன்னு தொல்லை இல்லாதமோன்னு தொல்லைன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு அந்த லேடி அங்கேருந்து கூட்டு போயிடுறாரு. ஹீரோவும் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் ஃப்ரெண்டை பார்க்க போகிறான். ஃப்ரெண்டு அலறிடுறான். அதுக்கப்புறம் கடைக்கு போனால் கடையில் இருக்கவங்களாம் அவனை பார்த்து பயந்து ஓடிடுறாங்க. வீட்டில் இருக்கும் போது கூட அவன் தங்கச்சி அண்ணனுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ஃபிட்ஸ் வந்த மாதிரி ஆயிடுறா. அடுத்த நாள் ஊருக்காரங்களாம் வந்து இவனை ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி மறுபடியும் அந்த சாமியாரை கூப்பிட்டு, நீ பண்ணதெல்லாம் வேஸ்ட்டியா, நீயே ஒரு தண்டான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோன்னா ஊருக்காரங்களாம் பேய் வந்துருச்சுன்னு பயந்து ஓடிடுறாங்க. சாமியார் மட்டும் குச்சி எடுத்து ஹீரோவை அடித்து உள்ளே அனுப்புறாரு. உள்ளே போனவொடனே ஹீரோவை அந்த குச்சியை பிடிங்கி சாமியாரை திரும்பி அடிச்சதுல பாவம் சாமியார் அழுதுகிட்டு இருக்காரு. வெளியே திரும்பி வந்து பாருங்க, நான் இல்லைன்னா நீங்களாம் என்ன ஆவீங்க, நான் தானே இப்போ இந்த பேய் அடக்கணும்னு ஊருக்காரங்களே கையெடுத்து கும்பிடுறாங்க. ஹீரோக்கு பிடிச்சிருக்க சுலோச்சனா பேயை ஓட்டணும்னா பக்கத்துல இருக்க அந்த பேயோட பொண்ணை கூட்டுவாங்கன்னு சொல்லி சாமியார் சொன்னோன்னா ஊருக்காரங்களும் போய் அந்த பொண்ணை கூட்டு வந்துடுறாங்க. சாமியார் அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு, இந்த பேயை ஓட்டலன்னா ஊரே நாசியமாக பார்க்கும், வீட்டில் கூட மதிக்க மாட்டாங்க, உங்கள் அம்மாவோட பேய் தாம்மா உடம்புல பூந்துருக்கு, எப்படியாவது பேசுமா போயின்னு உடனே இவங்களும் உள்ளே போகிறாங்க. இவங்களும் உள்ளே போய் ஹீரோவை பார்த்து அவங்க அம்மாவை நினச்சி பேசுகிறாங்க. ஹீரோ எவ்வளோ சொன்னியும் கேட்காம எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க, என் மனசு சொல்லுதுன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா வெளியே வந்தோன்னா சாமியார் கேட்குறாரு, உங்கள் அம்மா அவங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாங்களான்னும் போது எதுவும் சொல்லலைன்னு உடனே, அப்போ நீங்கள் தினமும் வாங்க அவங்க அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்னு உடனே அங்கே இருக்க ரவி அண்ணனை வச்சு டெய்லியும் கூட்டு வரதுக்காக பிளானும் பண்ணுறாங்க. தினமும் ரவி அண்ணாவும் அந்த லேடியை கூட்டு வராரு. ஹீரோ கிட்ட அவங்க பேசுகிறாங்க. இப்படியே நாட்கள் ஓடுது. இதுக்கு நடுவில் ரவி அண்ணாக்கும் அந்த லேடிக்கும் ஒரு லவ் வர ஆரம்பிக்குது. அவங்க கேட்குறாங்க, ஞாபகம் இருக்கா நீங்கள் தானே என்னை ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க வந்ததுன்னு. ஆமாம், எப்படி நான் மறப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு எந்த பொண்ணும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. வீட்டில் இருக்க ஆளுங்களாம் ஹீரோவை பார்த்து பயப்படுறத பார்த்து ஹீரோ ஒருவேளை நம்ம சொன்ன போய் உண்மையாக இருக்குமோ, நிஜமாவே நம்மளுக்கு பேய் பிடிச்சிருமோன்னு சொல்லி அவனே பயந்துகிட்டு இருக்கான்.
அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்குது, பயந்துடுறா. என்னன்னு பார்த்தா அந்த லேடி தான் வந்திருக்காங்க. அம்மான்னு சொல்லி கட்டிப்பிடிச்சி ஹீரோவை அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த லேடி சொல்றாங்க, எங்க அம்மா இருந்ததுக்கப்புறம் நான் தனியாக தான் இருந்தேன். என் சித்தப்பா வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால அவர் தான் அப்பப்போ வருவார். குடிச்சிட்டு வந்து என்கிட்டயே அப்பப்போ தப்பாக நடக்க ட்ரை பண்ணுவார். இன்னைக்கு நைட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஊரில் இருக்க ஒரு ஆம்பளைங்க கூட என்ன நிம்மதியாக இருக்க விட்டதில்லை. ஊர்க்காரங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணதில்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த லேடியை கூட்டு போய் ரவி அண்ணா வீட்டில் வண்டி சாவியை வாங்கிட்டு அவங்க வீட்டில் போய் விடுறாங்க. அவங்க சித்தப்பா ஃபுல் போதையில் இருக்காரு. இவனும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். ரவி அண்ணாவும் நைட்டு பேய் தான் வந்துருச்சோன்னு சொல்லி பயந்து ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்ல, அடுத்த நாள் ஊர் மக்களும் சாமியாரும் ஹீரோ வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. ஹீரோவும் அந்த லேடிக்காக ஏதாவது பண்ணியான்னு சொல்லி வேணுனே பொம்பளை வேஷம் கட்டிக்கிட்டு பேய் இருக்கிற மாதிரியே பைக்கில் ஏறி கிளம்புறான். ஊர் மக்கள்லாம் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அந்த லேடி வீட்டுக்கு போயிட்டு அவங்க சித்தப்பாவை போட்டு அடித்து என் பொண்ணை என் குடும்பப்படுத்துறியா, நான் என் பொண்ணை கூட்டு போகிறேன்னு சொல்லி அவன் மண்டையை உடச்சி வெளில கூட்டு வராங்க. அவங்க சித்தப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்துடுறானுங்க. வந்திருக்கவனுங்கெல்லாம் சேர்ந்து ஹீரோவை போட்டு அடித்த உடனே ரவி அண்ணா போய் தடுக்கிறாங்க. ரவி அண்ணாவையும் அடித்த உடனே அவர் திரும்பி எல்லாரையும் போட்டு அடிச்சிடுறாரு. இது ஊர் கலவரமாக மாறிடுது. இந்த லேடி மட்டும் அழுதுகிட்டு இருக்காங்க. ரவி அண்ணா அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த லேடியோட அம்மா தான் பேய எங்கள் ஊருக்கு இந்த பையன் உடம்புல வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது, இந்த பொண்ணை அவங்க அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் ஊருக்கே ரவி அண்ணா கூப்பிட்டு போயிடுறாரு. ஊருக்கு வந்தோடனே ஹீரோ பேய் மாதிரி நடிச்சு என் பொண்ணு இந்த ஊரில் தான் இருக்கணும், அப்போ தான் இந்த பையன் உடம்பு விட்டு நான் போவேன்ன உடனே ஊர்க்காரங்களாம் சேர்த்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கேயே வச்சுக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஒரு வயசான ஆளையும் பார்க்குறாங்க. ரவி அண்ணன் கிட்ட கேட்கும் போது இந்த பொண்ணு அதை ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. நானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சந்தோஷமாயிடுறா. ரவி அண்ணன் எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதோட இந்த படமும் முடியுது.